வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி என்றால் இன்றுவில் நான் உங்களுடன் பேச போகிறேன் சில மருந்துகள் பற்றி. அவற்றை நீங்கள் தேவைக்கு மேல் எடுத்துக்கொண்டால் மெதுவாக உங்கள் சிறுநீரகங்கள் சேதமடைய ஆரம்பிக்கின்றன. ஆமாம், நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது போலவும் நான் என் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு முறை கண்டிப்பாக சொல்வது போலவும் சிறுநீரகத்தின் வேலை எது என்றால் அது நம் கழிவுப் பொருட்களை வடிகட்டுவது. எவ்வளவு விஷப்பொருட்கள் இருந்தாலும் அவற்றை சிறுநீரகம் வடிகட்டிவிடும். ஆனால் சிறுநீரகம் தனது செயல்பாட்டை இழந்துவிட்டால் அல்லது சிறுநீரகத்திற்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தால் சிறுநீரகம் அதன் கழிவுப் பொருட்களையும் சரியாக வடிகட்ட முடியாது. அதனால்தான் நமக்கு கிரியேட்டினின் அதிகமாக உள்ளது, யூரியா அதிகமாக உள்ளது என்று தெரிகிறது. மற்ற எல்லா அளவுகோல்களும் பாதிக்கப்பட்டதாகவே நமக்கு தெரிகிறது. அப்படி என்றால் வாருங்கள், நீங்கள் என்ன தவறுகள் செய்கிறீர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். எந்தெந்த மருந்துகளை நீங்கள் பழக்கமாக எடுத்துக்கொள்கிறீர்கள், அதனால் நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தை நீங்களே சேதப்படுத்துகிறீர்கள் என்பதை பார்ப்போம். முதல் மற்றும் மிகவும் முக்கியமான மருந்து, இது இப்போது மிகவும் பொதுவாகிவிட்டது. கொஞ்சம் தலைவலி வந்தாலும், சளி, மூக்கு ஓட்டம், காய்ச்சல் வந்தாலும் நோயாளிகள் அதிகமாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரிடம் இருந்து அல்லது மருத்துவரின் வழிகாட்டுதலுடன் அல்லது மருத்துவரிடம் கேட்டு பெற்றால் அது உங்கள் சிறுநீரகத்திற்கு எந்த பாதிப்பும் செய்யாது. ஆனால் நீங்கள் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் அதே ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை தினமும் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். எப்போதும் சளி, மூக்கு ஓட்டம், காய்ச்சல் வந்தால் நீங்கள் கெமிஸ்ட் கடைக்கு சென்று ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை வாங்கி உட்கொள்கிறீர்கள் என்றால் அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் உங்கள் சிறுநீரக வடிகட்டும் செயல்பாட்டை குறித்து சிறுநீரகத்தின் செயல்பாட்டை பாதிப்பதற்கே வழிவகுக்கின்றன. இதனால் தான் உங்கள் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவு உங்கள் அறிக்கையில் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. பின்னர் நோயாளிகள் நினைக்கிறார்கள் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. இறுதியில் ஏன் எனது சிறுநீரகம் திடீரென பாதிக்கப்பட்டது என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு எந்த அறிகுறிகளும் வரவில்லை, எங்களுக்கு எதுவும் எந்த விதமான புகாரும் இல்லை. அப்போ என் சிறுநீரகம் ஏன் பாதிக்கப்பட்டது? காரணம் இங்கேதான் வருகிறது. உங்கள் மருத்துவர் உங்களுக்கு பரிந்துரைத்த ஆன்டிபயாட்டிக் என்பது சில நாட்களுக்கு மட்டுமே எடுத்துக்கொள்ள சொல்லி இருப்பார். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் உடனே காய்ச்சல் வந்தால் அல்லது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் UTI ஏற்பட்டால், சிறுநீரில் எரிச்சல் இருந்தால், சிறுநீர் எப்போதும் வருகிறதா அல்லது பஸ் செல்கள் அதிகரிக்கின்றன என்றால் நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் அதே ஆன்டிபயாட்டிக்கை கெமிஸ்ட் கடையில் இருந்து வாங்கி உட்கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். நீங்கள் நீண்ட காலம் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் உங்கள் சிறுநீரகங்கள் மெதுவாக சேதமடைய ஆரம்பிக்கின்றன. கடைசியில் முற்றிலும் சேதமடையும் நிலைக்கும் செல்லும். இரண்டாவது மருந்து என்பது பெயின் கில்லர். ஆமாம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். இப்போது இது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. தலைவலி, கால்களில் வலி, மூட்டுகளில் வலி அல்லது வேலை செய்து களைப்பாக உடல் முழுவதும் வலி என்றால் கூட நோயாளிகள் பெயின் கில்லர் சாப்பிட ஆரம்பித்து விடுகிறார்கள். அதுவும் எந்த மருத்துவரின் ஆலோசனையும் இல்லாமல் மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் மருந்து வாங்கி பெயின் கில்லர் சாப்பிட ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்போது நீங்கள் சாப்பிட்டவுடன் உங்கள் வலி நின்றுவிடும். ஆனால் இதே பெயின் கில்லர் தொடர்ந்து உங்கள் சிறுநீரகத்தை, கிட்னி பாதிக்க ஆரம்பிக்கிறது. உதாரணமாக நான் விளக்கினால், உங்களுக்கு வலி ஏற்பட்டது, நீங்கள் பெயின் கில்லர் எடுத்தீர்கள், உங்களுக்கு நிம்மதி கிடைத்தது. 2 நாட்கள் கழித்து மீண்டும் உங்களுக்கு தலைவலி ஏற்பட்டது, மீண்டும் அதே பெயின் கில்லரை வாங்கி எடுத்தீர்கள். 2 நாட்கள் கழித்து மீண்டும் உங்கள் மூட்டுகளில் வலி ஆரம்பமானது. அப்புறம் மீண்டும் அதே பெயின் கில்லரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தீர்கள். அதாவது நீங்கள் பலமுறை பெயின் கில்லர் எடுத்ததினால் உங்கள் சிறுநீரகங்கள் தங்களது செயல்பாட்டை இழக்க ஆரம்பித்தன. பின்னர் உங்களுக்கு தெரிந்தது உங்கள் சிறுநீரகம் சேதமடைந்து விட்டது என்று. அல்லது அதிக அளவில் பெயின் கில்லர் எடுத்ததினால் திடீரெனவும் சிறுநீரகம் சேதமடையலாம். மேலும் மருந்துகள் பற்றி நான் பேச வேண்டும் என்றால் அவை எலோபதி மருந்துகள், எங்கள் உடலில் அமிலத்தை கட்டுப்படுத்தும் மருந்துகள். அல்லது உங்களுக்கு வாயு பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் மெடிக்கல் ஸ்டோருக்கு சென்று அமிலத்தை குறைக்கும் மருந்துகளை வாங்குகிறீர்கள். வாயு பிரச்சனைக்கு நீங்கள் அதற்கு மருந்து எடுத்தீர்கள். நீங்கள் மருந்து எடுத்ததும் உடனே நிவாரணம் கிடைத்தது. அதற்கு பிறகு இது உங்களுக்கு ஒரு பழக்கமாகி விடுகிறது. ஏனெனில் நான் அந்த மருந்தை எடுத்தேன், அதனால் எனக்கு நிம்மதி கிடைத்தது என்று நினைக்கிறீர்கள். அதனால் நீங்கள் இப்படி சிறிய தவறுகளை செய்யும் போது உங்கள் சிறுநீரகங்கள் மெதுவாக பாதிக்கப்பட தொடங்குகின்றன. அதனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால், ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் நீங்கள் எடுத்து வரும் அலோபதி மருந்துகளை குறைந்தபட்சம் மெடிக்கல் ஸ்டோரிலிருந்து நேரடியாக வாங்காமல் குறைந்தபட்சம் ஒரு மருத்துவரின் ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்ளுங்கள். இதனால் குறைந்தபட்சம் மருத்துவர் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். எப்போது ஆன்டிபயாட்டிக் சாப்பிட வேண்டும், எப்போது பெயின் கில்லர் சாப்பிட வேண்டும்,
அல்லது அமிலம் மற்றும் வாயு பிரச்சனைக்கு மருந்துகள் எவ்வளவு நாட்கள் தொடர வேண்டும் என்பதையும் சொல்ல முடியும். இதனால் உங்கள் சிறுநீரகங்கள் எதிர்காலத்தில் சேதமடையாமல் இருக்கும். எனவே இன்றையில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எந்தெந்த மருந்துகளை நாம் அதிகமாக எடுத்துக் கொள்கிறோம் என்றால் அது நம்முடைய சிறுநீரகங்களை காலப்போக்கில் பாதிக்கிறது என்பது. இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். இந்த வீடியோவில் நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.